ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பின் எ பிரெயின் ராட் இந்த கேம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உள்ளே வந்தாச்சு. என்ன இந்த கேம் பிளே என்னன்னு பார்த்தீங்கன்னா, அட்மின் அபியூஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பின் எ பிரெயின் ராட்டில் அட்மின் அபியூஸு. இப்போ என்கிட்ட 45.17 மில்லியன் இருக்குது. அட்மின் அபியூஸ்ன்றனால நல்ல பெட்டு லக்கு இதெல்லாம் நிறையா கொடுப்பாங்க. இப்போ என்கிட்ட இவ்வளோ பெட்டு இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஏஎஃப்கே பண்ணேன். அதெல்லாம் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வரும். இப்போ அட்மின் அபியூஸ்ன்றனால எல்லா பேரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம அங்கே போயிட்டு ஏதாவது கொடுத்துருக்காங்களான்னு பார்ப்போம். ஏதாவது கொடுத்துருக்காங்களா டைஸு ஃப்ரெண்ட்ஸ்? எதுவுமே கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ், வேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அங்கனக்குள்ளே ரீபத்து 10 பண்ணால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு அந்த டைஸே ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி நிறையா பண்ணி வச்சிட்டாங்க. நிறையா டைஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி புதுசாக என்னமோ எக்கு கொண்டு வரேன்றாங்க. போய் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ், என்ன எக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத பற்றி. இப்போ நம்ம சேல் மை பிரெயின் ராட் கொடுத்துட்டு எதுவுமே இல்லையா, ரைட்டு. இன்வென்டரி எப்போவுமே ஃப்ரீயாகவே வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மகிட்ட இவ்வளோ டைஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஹெவன்லி டைஸ் வரைக்கும் காஸ்மெட்டிக்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னமோ பேசுகிறேன். ப்ளீஸ் ப்ளே 20 மினிட்ஸுன்றியான். இந்த அட்மின் அபியூஸ் 30 மினிட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நடக்கும். ஏன்னா எனக்கே தெரில, அவங்க அப்படி தான் போட்டிருந்தாங்க. அதனால் நம்ம நடக்கிற வரைக்கும் மட்டும். இப்போ கரெக்டாக புதன்கிழமை 10 மணிக்கு நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக 10 மணிக்கு நடக்குது. இப்போ நம்ம ஏதாவது எடுக்க முடியாதுன்றதை பார்ப்போம். இப்போயும் எதுவும் ஸ்டாக்கில் வரல. ஹெவன்லி டைஸ் இருக்குது, ஆனால் நம்மகிட்ட காசு இல்லை. இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னமோ இது கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட்டு அதில் என்ன கிடைக்குதுன்றதை பார்ப்போம். அது ஃபஸ்ட்டு இந்த இருக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மல்டிவர்ஸ் டைஸு. ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிடும். நான் காஸ்மெட்டிக் கிடைக்குன்றாங்க, பார்ப்போம் ஏதாவது நல்லதாக கிடைக்குதா இல்லையான்னு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக லொத்தையாக கொடுக்குறாங்க. இது கோல்டு. சரி, வேறு ஃப்ரெண்ட்ஸ் நல்லதாக கொடுப்பேன்னு பார்த்தா இப்படி கொடுத்துட்ருக்காங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ். என்னது இது? கோல்டு. இது ஆல்ரெடி பார்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நான். லாஸ்ட் லிட்டோஸ். வேறு ஃப்ரெண்ட்ஸ் ப்ரிஸ்மெட்டிக்ஸில் நியூ ஃபவுண்ட் ஒன்று கிடச்சிருக்கு. ஃபஸ்ட் டைம் எடுக்கிறேன், பார்ப்போம் இண்டெக்ஸ் ஓப்பன் ஆகுதானே. இப்போ நெக்ஸ்ட்டு டிவைனில் லாஸ்ட் லிட்டோஸ். நெக்ஸ்ட்டு இவன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு டிவைனு. வேறு ஏதாவது நல்லதாக கொடுக்கூடா ஃப்ரெண்ட்ஸ். இது வேறு மாதிரி இருக்குது, சீக்ரெட்டு ஃப்ரெண்ட்ஸ். என் பேர் என்னமோ ஒன்று சிக்கில் தேர்வு புக்கில் தேர்வா என்னன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். என் பேர் நல்ல பேர். சீக்ரெட்டில் நம்மளுக்கு ஒன்று கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் இது ஒரு ப்ராஸ்மெட்டிக்ஸ் ஒன்று தரல கிடச்சிருக்கு. அப்புறம் ஜீப்ரா நினி அது கிடச்சிருக்கு. அப்புறம் என்னன்னே தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஒன்லி மித்திக்கு டிவைனு, அதுக்கப்புறம் ப்ராஸ்மெட்டிக்கு, லெஜெண்ட்ரி ஃப்ரெண்ட்ஸ். சீக்ரெட்டு இது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை கிடைக்கிது. லெஜெண்ட்ரிலாம் இல்லை, கிடைக்கவே இல்லை. நம்ம பெஸ்ட்டு கிப் கொடுத்துட்டோம். இப்போ நான் போய்ட்டு கலெக்ட் பண்ணுவேன் தான். இவன் தான் ஃப்ரெண்ட்ஸ் நியூ ஃபவுண்டு. அப்புறம் இவனும் நியூ ஃபவுண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இவனும் நியூ ஃபவுண்டு தான். அவன் ஆல்ரெடி எடுத்துட்டேன். இப்போ நிறையா பேர் நம்ம கையில் இருக்காங்க. அவனை போய் விற்றுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேறு எதாவது கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம். அப்கிரேடு போயிட்டு அடுத்து எவ்வளோ கேட்குது? 250 பில்லியனு 500 பில்லியனு. அப்பா ரொம்ப ஓவர் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம்.
ஏதாவது ஸ்டாக் போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். அதில் போட்டிருக்காங்க. ஏன்னா இந்த ஹெவன்லி டைஸ் இருக்குது. ஒன்றே ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க முடியும். நல்லதாக கிடைக்கும் பார்த்தா கிடைக்கல. ரொம்ப மினி குசி இன்னி கிடச்சிருக்கு. வேஸ்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கர்மரா டுன் என்னன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் சவுண்டாக இருந்துச்சுன்னா மன்னிச்சிக்கோங்க. நான் அடுத்து இந்த மாதிரி சவுண்ட் வராமல் வர்றதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட்டு என்ன வாங்கினேன்னா கீழே தான் என்னமோ சீக்கிரட் வாங்கினேன். இந்த இருக்கா, நம்ம இவனையும் எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது இருக்கா? வேறு எதுவும் இல்லை. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கோல்டர் போய்ட்டு அவனை எடுத்துக்குவோம். அவன் கோல்டு மியூட்டேஷன்லேயே அவன் கிடச்சிருக்கானோ அவனெல்லாம் எடுத்துக்குவான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு வேறு எதுவும் இல்லை. நல்ல பெட்டாக எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, வீடியோ எண்டில் காமிக்கிறேன். அதனால வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன வீடியோ எடுக்கிறது வந்து வேறு டைமு, வீடியோ பேசுகிறது வந்து வேறு டைமு. அதனால் நான் வீடியோ எடுக்கலை. பார்ப்போம் என்ன அந்த சர்ப்ரைஸுன்றதை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மட்டும் ஓட்டிடாதீங்க இந்த கேம் பிளேயை, அப்படின்னா தான் அந்த சர்ப்ரைஸ் உங்களுக்கு என்னன்னு தெரியும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு இல்லைங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஷாப்புக்கிட்ட போயிட்டு வேறு ஏதாவது கொடுத்துருக்காங்களா அப்படின்ற பார்ப்போம். ஃபஸ்ட்டு சேல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை காமிச்சிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப முக்கியமானது. இது வந்து ஃபுல்லாக 10 ரீபத்துக்கு அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு செஸ்ட்டே ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்குது. இப்போ என்கிட்ட 400 டைமண்ட் இருக்குது. 10 ரீபத்து முடிஞ்ச பிறகு தான் ஃப்ரெண்ட்ஸ் அது ஸ்டார்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 ட்ரில்லியனுக்கு ஒரு எக்கு இருக்குது. இப்போ நியூவாக கொண்டு வந்திருக்காங்க. நம்மகிட்ட வெறும் 47 மில்லியன் தான் இருக்குது. இப்போ நம்ம காசு சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு பார்ட்டில் கன்ஃபார்ம் அந்த எக்கை ஹேட்ச் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இப்போ போயிட்டு டைஸ் ஏதாவது வந்திருக்கான்றதை பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். டைஸ் ஹெவன்லி டைஸ் இருக்க வாங்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை ஆக முடிஞ்சு ஒரு சிலது வாங்கியிருக்கோம். இப்போ பார்ப்போம். கிளிச்சு மியூட்டேஷனில் வந்து லெஜெண்ட்ரி கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் கேண்டி மியூட்டேஷனில் ரெய்னோ கிடச்சிருக்கான். அதுக்கப்புறம் நண்டு கிடச்சிருக்கு. நண்டெல்லாம் கால் முளைச்சி ஆடுற அளவுக்கு வச்சுருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க பிரெயின் ராட்டை. இப்போ நம்ம போயிட்டு கேண்டியில் போய்ட்டு நம்ம கலெக்ட் பண்ணிடுவோம். அவ்வளோதான். கிளிச்சில் வந்து நான் ஆல்ரெடி எடுத்துருக்கனால அதை கலெக்ட் பண்ணல. இப்போக்கே பெஸ்ட்டு கொடுப்போம். 1 பில்லியன் வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீட்டாக 1 பில்லியன் வந்துடுச்சு. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இதில் என் கூட சேர்ந்து விளையாடணும்னா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து உங்கள் ஐடியை வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஐடி பேர் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அப்படின்னா தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா நான் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துக்குவேன். அப்படி இல்லைன்னா என்னோடய ஐடி முன்னாடி இருக்கிற வீடியோலாம் நிறையா காமிச்சிருப்பேன், அதெல்லாம் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு அதில் வந்து ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் எனக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்செட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அட்மின் லக்கு 6 into லக்கு அங்கே பாருங்கள் சைடில் ஓடுதா பர்பிள் கலரில். இப்போ நம்ம போயிட்டு ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம இப்போ நல்லா டைஸை ஸ்பின் பண்ணணும்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய நல்லதாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம இதை எடுத்துகிட்டு இப்போ நம்ம இதையும் எடுத்துக்குவோம். இப்போ போயிட்டு நம்ம ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு நல்லதாக கிடைக்கும் பார்க்குறேன். சீக்ரெட்டு ஹாஸ்பாட்டு சூப்பரான பிரெயின் டாட் ஒன்று கிடச்சிருக்கு. நம்ம இந்த லக்கி குடிச்சிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லக்காக இருக்கும். ஏற்கனவே நம்மளுக்கு பெட்டு லக்கும் இருக்குது, இந்த ஷாப்பில் அப்கிரேட் பண்ண லக்கும் இருக்குது, இந்த போர்ஷன் லக்கும் இருக்குது, அதுக்கப்புறம் அந்த அட்மின் லக்கும் இருக்குது. இவ்வளோ லக்கு இருக்குது. நல்லதாக கிடைக்குன்றத பார்க்குறேன். நல்லதாக கிடச்சுன்னா லக்கு, இல்லைன்னா சொல்ல விரும்பலை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அதுக்கப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் அவங்க போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் போதும். அதுக்கப்புறம் இது அப்படின்னா தான் வந்து நிறையா பேர்த்துக்கு போயிட்டு சேரும். உங்களை மாதிரி நிறையா பேர்த்துக்கு கிவ்அவே கொடுக்க முடியும். அதனால் மறக்காமல் ஒரே ஒரு லைக் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து கேமுக்குள்ளே வருவோம்.
இப்போ கிடைச்சதே தான் கிடைக்கிது. என்னடா கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா ஃப்ரெண்ட்ஸ். இவங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ், ப்ராஸ்மெட்டிக்ஸு எழுத்துறலாம் ஆல்ரெடி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட. ஓ டின் 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 டூன், ஓ டின் 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 டூன். இவன் பேர் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் நிறையா தாட்டி விளாண்டுருக்கேன். கோல்டில் தரலாம் எழுத்துறலாம். அப்புறம் கோல்டில் ஒரு பாலரினா கேப்புச்சினா, அது வந்து பாலரினா கேப்புச்சினா இல்லை ஃப்ரெண்ட்ஸ், வேறு. இப்போ இதில் இன்னொன்று என்னமோ கிடைக்கிது. டிவைனில் இவனே கொடுக்குறான். இப்போ இவனையே எந்த நேரமும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. வெறி ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை அட்ரா அவனையும் கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வேறு என்ன கிடைக்குதுன்றதை பார்ப்போம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லொத்தையாக கிடைக்கிது. டேய் அட்மின் லக்கெல்லாம் இருக்குடா. ஏன்டா நல்லதாக கொடுத்தா என்னடா ஃப்ரெண்ட்ஸு. நெக்ஸ்ட் போயிட்டே இருப்போம். நல்லதாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். எமரால்டில் லவாக்கா சத்துர்னிட்டா, லாஸ்ட் லவாக்கா சத்துர்னிட்டா கிடச்சிருக்கு. அப்புறம் டிவைனு, அதுக்கப்புறம் ஒரு ரயில் வண்டி, அதுக்கப்புறம் என்னமோ நல்லதாக கிடைக்க போகுது. திரும்ப இவளே வந்து கிடைக்கிறா. வெறி ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. கொரிலா வாட்டர் மலினியா என்னமோ போட்டிருந்துச்சு, நான் ஒழுங்காக படிக்கலை. அப்புறம் ஜீப்ரா, அதுக்கப்புறம் வேறு என்ன நல்லதாக கிடைச்சா நல்லது. அப்புறம் புலி எட்டி பார்க்குது. அதுக்கப்புறம் ரயில் வண்டியிலேயே டைமண்ட் ரயில் வண்டி ஃப்ரெண்ட்ஸ். என்னமோ நல்லதாக கிடைக்கும். இது வேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். வாட்டர் மலன்லேருந்து ஜீப்ரா ஜிராஃபி வருது. அதுக்கப்புறம் ரயில் வண்டி, அதுக்கப்புறம் முதல்ல வந்து ஃப்ளீட் ஓட்டுது. நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எக்யூப் பெஸ்ட்டு கொடுத்துட்டு வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை ஃப்ரெண்ட்ஸ், பை.